அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா தாலுக் மற்றும் ஏர் கொண்டான எஸ்ஐ கொண்டான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வேகன்சி, குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, ரிசர்வேஷன் பத்தியும், அதே போல பிஎஸ்டிஎம், எக்ஸாம் பேட்டர்ன், பிசிக்கல் அப்படிங்கிற A to Z இன்ஃபர்மேஷன் இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். சோ எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்க்கலாம். சோ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண தேதி வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஓபன் ஆகிற டேட் வந்து பாத்தீங்கன்னா 7 ஏப்ரல் 2025 7ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 3/5/2025 இந்த டேட்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதே போல உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த டேட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரை நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணலாம். அதே போல இதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கு. அதாவது உங்களால வந்து நேம் மாத்த முடியாது, ஓகேங்களா? சோ மொபைல் நம்பர் வந்து மாத்த முடியாது. அதே போல இமெயில் ஐடி வந்து உங்களால மாத்த முடியாது. சோ இது வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. மற்ற விஷயத்துல ஏதாவது நீங்க வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அது எல்லாமே நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே போல எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கோட்டா இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து இன்னும் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல, ஓகேவா? சோ அடுத்து வந்து வேகன்சி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம். சோ டோட்டலா வந்து 1299 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 53 வேகன்சி வந்து SC ST மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து இந்த 1299 வேகன்சி வந்து சப் இன்ஸ்பெக்டர் தாலுக் எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்னுக்கு 654 வேகன்சியும், விமெனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 279 வேகன்சியும், டோட்டல் வந்து தாலுக் எஸ்ஐல மட்டும் 933 வேகன்சி இருக்கு. அதே போல சப் இன்ஸ்பெக்டர் ஆர்மிசருக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கு வந்து 255 வேகன்சியும், விமெனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 111 வேகன்சியும், டோட்டலா வந்து ARSIல வந்து 366 வேகன்சி இருக்கு. டோட்டல் வேகன்சி வந்து 1299. இந்த 53 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து வந்து சேலரி அப்படிங்கிறது பார்க்கும்போது பேசிக் சேலரி வந்து உங்களுக்கு ட்ரைனிங்ல 36,900 இருந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா 1,16,000 ரூபாய் வந்து உங்களுக்கு சேலரியா இருக்கும். பட் இதுல கூட வந்து உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்க பேசிக்கா ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரைனிங் போனீங்க அப்படின்னா நியர் உங்களுக்கு 45,000 சம்திங் வந்து வரலாம், ஓகேவா? சோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தி வந்து அவங்க டீடைலா கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி வச்சிருந்தாலே நீங்க வந்து எலிஜிபிள் ஆவீங்க. பேச்சுலர் டிகிரி நீங்க எது வச்சிருந்தாலுமே எலிஜிபிள் ஆவீங்க. அதே போல வந்து நீங்க 10th முடிச்சிட்டு +2 முடிச்சிட்டு நீங்க டிகிரி முடிச்சிருந்தா தான் எலிஜிபிள் ஆவீங்கன்றதையும் சொல்லிருக்காங்க, ஓகேவா? சோ ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 9th படிக்காம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருப்பாங்க, ஓகேவா? சோ அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாதுன்றத சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க +2 வரையும் நீங்க எந்த ஒரு ஸ்டாண்டர்டையும் நீங்க மிஸ் பண்ணாம படிச்சிருந்து பிளஸ் வந்து டிகிரி வந்து +2 முடிச்ச பிறகு நீங்க டிகிரி படிச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள் ஆவீங்கன்றதையும் இதுல டீடைலா கொடுத்திருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட்டா பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் தான் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். சோ ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/7/2025 TNUSRB பொறுத்த வரையும் ஜூலை 1ஆம் தேதி கால்குலேட் பண்ணி தான் ஏஜ் லிமிட் அப்படிங்கறத கால்குலேட் பண்றாங்க, ஓகேவா? சோ ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா 2/7/1995 இருந்து 2005 குள்ள நீங்க இருந்தா தான் நீங்க எலிஜிபிள் ஆவீங்கன்றதையும் சொல்லிருக்காங்க. அதே போல உங்களுக்கு மினிமம் 20 ஏஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 30 ஏஜ்க்கு மேல வந்து இருக்க கூடாதுன்றதையும் சொல்லிருக்காங்க. சோ கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். BC, BCM, MBC, DC இந்த கேட்டகரியில வரவங்களுக்கு மினிமம் 20 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 32 ஏஜ் வரை இருக்கலாம்ன்றத சொல்லிருக்காங்க. அதே போல SC, ST, SCA க்கு வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு வரையும் கொடுத்திருக்காங்க. சோ அதே போல டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 வயசு வரையும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோ வந்து பாத்தீங்கன்னா 37 வயசு வரையும் கொடுத்திருக்காங்க. சோ அதே போல எக்ஸ்ஆர்மி மற்றும் டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 47 வயசு வரையும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2020 அதாவது டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2024 அந்த வருஷத்தோட ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணி தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க எக்ஸ்ஆர்மில வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னவா நீங்க இருந்திருக்கணும்னு பாத்தீங்கன்னா மிலிட்டரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது இல்லாம பேராமிலிட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது அசாம் ரைஃபிள், BSF, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதே போல இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ் போலீஸ், அதே போல நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, சசிஸ்டர் சீமபால், ஓகேங்களா? இந்த பேராமிலிட்டரி எது படிச்சிருந்தாலுமே நீங்க இது முடிச்சிருந்தாலுமே எந்த டியூட்டில இருந்து நீங்க ரிட்டைர்மெண்ட் ஆயிருந்தாலுமே எக்ஸாமிக்கு எலிஜிபிள் ஆவீங்கன்றத சொல்லிருக்காங்க. சோ இவங்களே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க, ஓகேவா? சோ அவங்க கொடுத்திருக்கிற வேகன்சி வந்து 1299 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளவு வேகன்சி, எத்தனை % வேகன்சி வந்து ஒதுக்குறோம்ன்றத தெளிவாவே அவங்க பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வரணும் அப்படின்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கணும்ன்றதையும் கொடுத்திருக்காங்க. ஒரு 16 வகையான ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க ஏதாவது ஒரு விளையாட்டுல கலந்துக்கிட்டு நீங்க ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் வச்சிருந்தாலே நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இந்த 16 தவிர்த்து இந்த கிரிக்கெட் மற்ற விளையாட்டுல வந்து நீங்க வச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது. இவங்க கொடுத்திருக்கிற விளையாட்டு மட்டும் தான் எலிஜிபிள் ஆகும். அதுல வந்து நீங்க ஃபார்ம் 1 இதுல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிருக்கணும். யார் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணிருக்கணும்ன்றதையும் அவங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. இதை நல்லா செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து டீடைலா கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ ஓபன் கோட்டா, அதே போல வந்து டிபார்ட்மெண்டல். சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஓபன் கோட்டாவுக்கு வந்து 70 மார்க் வைப்பாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து 85 மார்க் வைப்பாங்க, ஓகேவா? சோ 140 கொஸ்டின் வரும் 70 மார்க்குக்கு, ஓகேவா? சோ அதே போல இது வந்து 170 கொஸ்டின் வரும் 85 மார்க்குக்கு, ஓகேவா? சோ இதுல வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு வந்து ஓபன் கோட்டாவுக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க. டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு வந்து அந்த பிசிக்கல்ன்றது கிடையாது, ஓகேவா? அதே போல வைவா வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் வந்து ஓபன் கோட்டா இருக்கும். அதே போல டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்குமே 10 மார்க் வந்து இருக்கும். ஸ்பெஷல் மார்க் வந்து NCC, NSS, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து ஓபன் கோட்டாவுக்கும் 5 மார்க் கொடுக்குறாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குமே 5 மார்க் கொடுக்குறாங்க. டோட்டலா வந்து 100 மார்க்குக்கு நடக்கும் ரெண்டுமே, ஓகேவா? சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ தமிழ் எலிஜிபிலிட்டில வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க 100 மார்க்குக்கு. அது வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். நீங்க 100 கொஸ்டின் கேக்குறாங்கன்னா நீங்க 40 மார்க் 40 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி 40 மார்க் நீங்க எடுத்துக்கணும். நீங்க எவ்வளவு கொஸ்டினாலே அட்டெண்ட் பண்ணலாம். பட் நீங்க 40 மார்க் எடுத்தா மட்டும் தான் தமிழ் எலிஜிபிலிட்டில எலிஜிபிள் ஆவீங்க. சோ பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமோட
இது வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பார்ட் பி ல வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி, இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து இருக்கும். சோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க் வந்து 70 140 क्वेश्चन வரும் 70 மார்க்குக்கு. சோ ஒவ்வொரு क्वेश्चनக்குமே வந்து அரை மார்க் இருக்கும். எக்ஸாமினேஷனோட டியூரேஷன் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் இருக்கும். ஓகேவா? சோ நீங்க எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்றீங்கன்னா இந்த www.tnsurvey.gov இந்த வெப்சைட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி வரும். சோ அதுலயே உங்களுக்கான ரிசல்ட், ஹால் டிக்கெட் எல்லாமே அந்த அபிஷியல் வெப்சைட்ல மட்டும் தான் அப்டேட் பண்ணுவாங்க. சோ அதே போல பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் வந்த போது உங்களுக்கு பிசிக்கலுக்கான டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்ல வந்து அதே டேட்ல வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்க கொடுத்தீங்களோ அது எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரிஜினல் டாக்குமெண்டா நீங்க எடுத்துட்டு போற மாதிரி வரும். சோ வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கம்யூனிட்டி ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு வந்து மென்னுக்கு வந்து மினிமம் ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். விமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 159 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு மினிமம் 167 சென்டிமீட்டர் இருக்கணும். மென்னுக்கு விமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் ஒன்லி மென்னுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நார்மலா இருக்கும்போது உங்களுக்கு 81 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் செஸ்ட். அதே போல எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகணும்ன்றத சொல்லியிருக்காங்க. சோ ஹைட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல தான் அளக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 170 சென்டிமீட்டர் இருக்குல்ல. சோ 170ன்றத நீங்க 169.8 இருந்தாதான் நீங்க 170 சென்டிமீட்டரா கருதப்படுவீங்க. ஓகேங்களா? அப்படி இல்லாட்டி நீங்க 169.6 இருந்தாலுமே 169.5 அப்படிங்கிற கால்குலேஷன்ல அவங்க வேல்யூ பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க. 169.7ல இருந்தாலுமே உங்களை 169.5 அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. 169.8ல இருக்கீங்கன்னும் போது 170 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு வேல்யூ பண்ணுவாங்க. சோ இதுதான் உங்களுக்கு ஒரு சார்ட் சொல்லியிருக்காங்க, பாத்துக்கோங்க. சோ பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டர் 7 நிமிஷத்துல நீங்க வந்து ஓடி முடிக்கணும். ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 மீட்டர் 2 நிமிஷம் 30 செகண்ட்ல வந்து நீங்க ஓடி முடிக்கணும் எண்டூரன்ஸ் டெஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த பிசிக்கல் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் டே பிசிக்கல் நடக்கும்போது ஹைட், செஸ்ட் எல்லாம் வேல்யூ பண்ணிட்டு சோ இந்த எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து நடக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டர் 8 நிமிஷத்துல நீங்க ஓடி முடிக்கணும்ன்றத கொடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கு வந்து பிசிக்கல் கிடையாது, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தான். சோ பிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 15 மார்க் கொடுப்பாங்க. அது கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ மென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோப் கிளிம்பு, லாங் ஜம்ப் அல்லது ஹை ஜம்ப், அதே போல ரன்னிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே 5 மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ சிங்கிள் ஸ்டாருக்கு வந்து 2 மார்க், டபுள் ஸ்டாருக்கு வந்து 5 மார்க்ன்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து மென் கேட்டகரி. சோ அடுத்து வந்து 100 மீட்டர் இல்லாட்டி வந்து 400 மீட்டர் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கும் அதே போல தான் சிங்கிள் ஸ்டார், டபுள் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி 5 மார்க்கு இருக்கும். சிங்கிள் ஸ்டார்னா 2 மார்க், டபுள் ஸ்டார்னா 5 மார்க்ன்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த டைமிங் பொறுத்து எந்த டைமிங்குள்ள வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டார் கொடுத்து அந்த மார்க் கொடுப்பாங்க. சோ அதே போல தான் விமன் கேட்டகரிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. லாங் ஜம்ப், சோ த்ரோல வந்து ஷார்ட் புட் அல்லது கிரிக்கெட் பால், ரன்னிங்ல வந்து 100 மீட்டர் அல்லது 400 மீட்டர். சோ மின் அந்த ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் 1 ஸ்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க், டபுள் ஸ்டாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க் மாதிரி கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நீங்க எந்தெந்த மாதிரி இருக்கணும், எந்தெந்த மாதிரி டைமிங்ல வந்தா உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்டார் கொடுப்பாங்கறத இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து அந்த பிசிக்கல் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ வந்து நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து செலக்ஷன் பண்ணும்போது ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேர் அப்படிங்கிற மாதிரி உங்களை செலக்ட் பண்ணி இன்வைட் பண்ணுவாங்க. சோ வைவா வைஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. சோ இந்த இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா வந்து கண்டக்ட் பண்றது வந்து 10 மார்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அடுத்து இந்த ஸ்பெஷல் மார்க் என்சிசி, என்எஸ்எஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. என்னென்ன நீங்க 1 இயர் மெம்பர், ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தா நீங்க என்ன எத்தனை மார்க், பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா எத்தனை மார்க், சி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா என்னென்ன மார்க்ன்ற மாதிரி தெளிவா கொடுத்திருக்காங்க. அதே போல தான் என்சிசி, என்எஸ்எஸ்க்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ இது வந்து என்சிசி, சோ இது வந்து என்எஸ்எஸ். சோ அதுல வந்து நீங்க என்னென்ன மாதிரி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பெஷல் மார்க் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாருங்க. அதே போல ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வரீங்கன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சிருந்தாலே மினிமம் 2 மார்க்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து ஒரு 16 வகையான ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. என்னென்ன ஈவென்ட்ல நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும் எலிஜிபிள்ன்றத, என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்காங்க. இதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அவ்வளவுதான் இந்த பதிவு மூலமா உங்களுக்கு எக்ஸாம் பத்தின எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்றது உங்களுக்கு தெளிவா தெரிய வந்திருக்குன்னு சொல்லி நம்புறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா இந்த பதிவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும்போது இந்த பதிவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்றோம். நன்றி.